வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 29/8/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 13ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:38 வரை திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, நல்ல நேரம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில், பயணத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் திடீர் பயணம், திடீர் முன்னேற்றம், திடீரென்று புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரரை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த பிணக்குகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் உருவாக போகுது, பம்பு வழக்குகள் தீரப்போகுது, கடன் தொல்லைகள் தீரப்போகுது என்று ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய என்ற நாளில் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து பல்வேறு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே திருநாவலூர், சுந்தரர் பிறந்த ஊர் திருநாவலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பக்த ஜனேஸ்வரரை மனசை நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணிக்கக்கூடிய சந்திர பகவான், ராகுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான், சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சியாக பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிகார வர்க்கத்தோட தொடர்பு கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் இருப்பதும், குரு பகவான் விரயத்தில் இருப்பதும், விரய செலவு செய்து சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உழைப்பு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் சில சிரமங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கும் போது விரய செலவானது தவிர்க்கப்பட்டு புதிய வாய்ப்புகளில் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தாய் மாணவர மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் உருவாக போது, கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த கஷ்டங்கள் மாறப்போது, போராட்டமான சூழல்கள் உருவாகிற இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. இந்த லாபங்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு, வாழ்க்கையில் முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படுவதற்கு கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள்லாம் வந்து மறைந்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் லாபத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவானும் உங்கள் ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தாய் தந்தை உறவுகள் சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி தந்தை வழியில் இருந்த சொத்துக்கள் மீண்டும் கைவருவதற்கோ, அதே மாதிரி அதிகார பதவிகளுக்கு கிடைப்பதற்காக போராடுவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசான லிங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்று நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கன்னிராசிக்கு உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ஏன்னா கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்தில் குரு பகவான், 12ஆம் இடத்தில் உங்க 12ஆம் இடத்த அதிபதி இருந்து தந்தை வழி உறவில் இருந்த சிக்கல்களை தீர்த்து
தந்தை வழி உறவில் இருந்த கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கன்னிராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு அத்தை வழியில் திருமணம் கைகூடுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் கடலூர் மாவட்டம் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சப்த கன்னிமார்களை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. துலா ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. துலா ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், அதுவும் ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் திடீர் உயர்வு, திடீர் பணவரவு, திடீரென்று அஷ்டமத்து குரு காலத்திலும் சில விஷயங்களில் சாதித்து காட்டினேன் என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் துலாம் ராசிக்காரர்கள் திருவண்ணாமலை அருகே பர்வதமலையில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வத ஈஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். சின்ன சின்னதாக வம்பு வழக்குகள் தீரப்போகுது, புதிய வாய்ப்புகள் கைகூட போகுது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான், 8ஆம் இடத்தில் உங்கள் நீட்சாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் மறைவது மறைமுகமாக சில யோகங்களை தந்தாலும் சில வழக்குகளையும் சில வம்புகளையும் சில போராட்டங்களையும் தர தயாராக இருக்கும். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயக பெருமான மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்க 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதே போல 9ஆம் இடத்தில் உங்க 9ஆம் இடத்து அதிபதி பயணம் செய்கிறார். அதிகார பதவி, புதிய மின்சாதன பொருட்கள் வாங்குவது, புதிய நண்பர்களை சேர்த்துக் கொள்வது, ஒரு சிலருக்கு தீ விபத்துகள் ஏற்படுவதற்கும் வெப்ப நோய்கள் ஏற்படுவதற்கும் வெப்ப சம்பந்தப்பட்ட கொப்பிளங்கள் ஏற்படுவதற்கும் தோல் நோய் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் தோல் நோயை தீர்த்து கொள்வார்கள், ஒரு சிலருக்கு புதிதாக தோல் நோய் வந்து கொண்டு இருக்கும். இந்த நேரத்தில் தோல் நோயின் நாயகியாக இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய தையல் நாயகி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போது. அதே சமயத்தை 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்க 3ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய ராகுபவன நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதே போல 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் பயணம் செய்கிறார். இதையெல்லாம் சேர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை, அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போது என கும்பராசியை பொறுத்தவரை தொழில் ரீதியாக முன்னேற்றம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவன நட்சத்திரத்தில், அதே போல 7ஆம் இடத்தில் உங்கள் 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை தர காத்திருக்கிறது. அதிகார பதவிகள், அதிகாரத்தில் இருப்பவருடைய தொடர்புகள், திடீரென்று அதிகார பதவிகள் உள்ளவர்களோடு ஒரு உறவான சூழல். ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தில் பயணிக்கிறார், ஜென்ம சனி காலத்தில். இந்த நேரத்தில் திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அதிகார நந்தீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்தில் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே ராகுபவன் அமர்ந்திருக்கிறார். ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். ராகுபவனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, பல்வேறு உன்னதமான சூழல்கள் உருவாக போது, உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, சில வம்பு வழக்குகள் எல்லாம் மாறி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மீனராசிக்காரர்கள் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசலமூர்த்தி, மருதமலை ஆண்டவர், பாம்பாட்டி சித்தர் வழிபட்ட ஸ்தலம், அவரை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீர் உயர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துடும். சுவாதி விசாகத்தில் இருக்கக்கூடிய படிக்கும் பிள்ளைகள் ஒழுங்காக ஹோம்ஒர்க்லாம் செஞ்சுட்டு போயிடுங்க. இல்லாட்டினா ஆசிரியர்கள்ட்ட திட்டு வாங்குற ஒரு சூழல்கள் உருவாகிவிடும். அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா
கால் கை இடிச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் கூட வந்துடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நேரத்தில் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் பழனிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய போகர் பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஸ்தமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று ஏகாதசி திருநாள். ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி திருநாளில் எம்பெருமான் காக்கும் கடவுள் அரங்கநாத பெருமானை, ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானை நினைத்து படுத்த பெருமாளை வழிபடும் போது நம்மளுடைய கர்மாவானது குறையும், புதாதிபத்திய தோஷமானது நீங்கும். மாமன் வழியால் லாபம் அடையாதவர்கள், மாமனார் விட்டால் லாபம் அடையாதவர்கள், செய்தொழிலில் பங்கம் ஏற்படுபவர்கள், எழுத்து பணியில் இடையூறு செய்பவர்கள், ஒரு இடம் வாங்கினா என்னால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் இருக்கேன், ஒரு படிப்பை முடித்தேன், அந்த படிப்புக்கான சர்டிஃபிகேட் என்னால் வாங்க முடியல, எதை செய்தாலும் அதற்கான ஆதாரங்களை என்னால் திரட்ட முடியல என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் ஏகாதசி திருநாளில் காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் படுத்த கோலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானாக வழிபட்டு அவரை சேவிக்கும் போது அந்த தோஷமானது நீங்கி புதாதிபத்திய யோகமானது கிடைக்கும். அனைவரும் அரங்கநாத பெருமானை வணங்கி புதாதிபத்திய யோகம் பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.